Good morning students. TNPSC simplification type கேட்ட ஒரு previous year question பார்க்கலாம். Which one of the following has a terminating decimal expansion? பின்வருவனவற்றுள் எது ஒரு முடிவுறு தசம தீர்வு? அது என்ன முடிவுறா? அப்போ முடிவுறுனா என்ன அர்த்தம்? அது கொஸ்டின்லேயே ஆன்சர் இருக்குது. முடிவு பெற்றிருக்கணும். முடிவுறான என்ன அர்த்தம்? அது தொடர்ச்சியாக போய்கிட்டே இருக்கணும். அப்போ டெர்மினேட்டிங் என்ன அர்த்தம்? இட் ஷுட் பி டெர்மினேட்டட். இப்போ டெர்மினேட்டிங் ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமா? இப்போ 1/2 அப்படிங்கிற ஒரு ஃப்ராக்ஷன் எடுத்துக்கங்க. அதை டெசிமலாக மாற்றுங்க. என்னவா மாறும்? 1/2ங்கிறது 0.5. சரி, 1/4 எடுத்துக்கங்க. அது என்னவாகும்? ஒரு டெர்மினேட்டிங் டெசிமல் ஃப்ராக்ஷன். எப்படி? 0.25. 1/8 எடுத்துக்கங்க. 0.125. அப்போ இதெல்லாம் முடிவு பெற்றுருச்சு. இதே மாதிரி 1/3 அப்படிங்கிற ஒரு ஃப்ராக்ஷன் எடுங்க. 1/3 என்ன? 0.333333 முடிவு பெறாமல் நான் டெர்மினேட்டிங், முடிவு பெறவில்லை. இதுதான் இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம். சரி, இப்போ நம்ம இதை எப்படி ஷார்ட்கட்டில் பார்க்கலாம்? 4 ஃப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க. டினாமினேட்டரில் 10ஆல் வகுப்படணும். 10னா என்ன அர்த்தம்? 10 வந்து நீங்கள் பிரித்து எழுதுங்க. 10னா என்ன? 2 × 5 10. அப்போ 2 அடுக்கு சம்திங் மல்டிப்ளைடு பை 5 அடுக்கு சம்திங். இந்த மாதிரி ஃபார்மெட்டில் மட்டும் இருந்தால் அது முடிவு பெற்று விடும், இல்லைனா முடிவு பெறாது. அப்போ நீங்கள் ஒரு ஃப்ராக்ஷனில் நியூமரேட்டரை பார்க்க வேண்டிய தேவை இல்லை. டினாமினேட்டர் மட்டும் பார்த்தா போதும். டினாமினேட்டரில் கேஸ் நம்பர் 1 என்ன இருக்கணும்? அதை 2 பவர் சம்திங்கில் எழுத முடிஞ்சுதா? அது டெர்மினேட்டிங். கேஸ் நம்பர் 2 அதை 5 பவர் சம்திங்கில் எழுத முடிஞ்சுதா? அது டெர்மினேட்டிங். கேஸ் நம்பர் 3 2 பவர் சம்திங் மல்டிப்ளைடு பை 5 பவர் சம்திங். அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன்? அது 10ஆல் வகுப்படும் சொல்ல வரேன். அப்போ இந்த 3 கேஸ் மட்டும், இந்த 3 கேஸில் ஏதாவது ஒரு கேஸ் சாட்டிஸ்ஃபை ஆனாலும் அது டெர்மினேட் ஆகும், இல்லைன்னா டெர்மினேட் ஆகாது. இப்போ ஆப்ஷன் ஏ எடுத்துக்கிடுவோமா? ஆப்ஷன் ஏ எடுத்துக்கோங்க. 64 எப்படி எழுதலாம்? 2 × 2 × 2ன்னு 6 தடவை எழுதிக்கலாமா? அப்போ 2 பவர் 6 எழுதிக்கலாமா? அப்போ 2 பவர் சம்திங். அப்போ ஃபர்ஸ்ட் கேஸ் சக்ஸஸ் ஆகிட்டு, அப்போ நிச்சயமாக இது முடிவு பெற்று விடும். அப்போ இதுதான் ஆன்சர். சரி சார், இது முடிவு பெற்றுச்சு. சரி, ஆப்ஷன் பி ஏன் தப்புங்கிறத ப்ரூஃப் பண்ணுவோமா? ஆப்ஷன் பி எடுத்துக்கிடுவோமா? 8/9 எப்படி எழுதலாம்? 8/3 × 3ன்னு எழுதலாம். நான் என்ன கொண்டு வரணும்னு சொன்னேன்? டினாமினேட்டர் மட்டும்தான் பார்க்கணும்னு சொன்னேன். நியூமரேட்டரை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன். டினாமினேட்டரில் என்ன இருக்கணும்? 2 பவர் சம்திங் மட்டும் இருக்கணும். அப்படி இல்லைன்னா 5 பவர் சம்திங் மட்டும் இருக்கணும். அப்படி இல்லைன்னா 2 பவர் சம்திங் மல்டிப்ளைடு பை 5 பவர் சம்திங். இந்த 3 கேஸில் ஏதாவது ஒரு கேஸ் இருக்கணும். டினாமினேட்டரில் 2 இருக்கா? இல்லை. டினாமினேட்டரில் 5 இருக்கா? இல்லை. அப்போ இது முடிவு பெறாது, இது போய்கிட்டே இருக்கும். சரியா? இதே மாதிரி ஆப்ஷன் சி தப்பு. 15 எப்படி பிரித்து எழுதலாம்? 3 × 5 எழுதிக்கலாம். நான் என்ன சொன்னேன்? ஒன்று 2 பவர் m இருக்கணும், இல்லைன்னா 5 பவர் n இருக்கணும். அப்படி இல்லைன்னா 2 பவர் m 5 பவர் n சேர்ந்து இருக்கணும். 2வையும் 5ஐயும் தவிர வேற எதுவுமே இருக்கக்கூடாது. ஆனால் டினாமினேட்டரில் இங்கே என்ன இருக்குது? 3 அப்படிங்கிற ஒரு நம்பர் சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. அப்போ இதுவும் முடிவு பெறாது, இது போய்கிட்டே இருக்கும். இதே மாதிரி அடுத்து ஆப்ஷன் டியும் தப்பு. 1/t எப்படி எழுதலாம்? 2 பவர் 2 கரெக்டு தான், ஆனால் 5 பவரில் இல்லையே, 3 பவர்லாம் சம்மந்தம் இல்லாமல் வந்திருக்கு. அப்போ லாஜிக் புரியுதா? இதோட இந்த ப்ராப்ளத்தை முடிச்சுக்கலாம். ஆப்ஷன் ஏ கரெக்டான ஆன்சர்.